Hello students, this is short video number 9. இந்த மாதிரி யூஸ்ஃபுல் வீடியோஸ் யாருமே லைக் பண்ண மாட்டாங்க. நீங்கள் லைக் பண்ணிட்டு பாருங்கள். இங்கே என்ன கொடுத்துட்டான்னு பாருங்கள். a equal to a cos theta plus b sin theta, y equal to a sin theta minus b cos theta. இப்போ இதில் x square plus y square வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. ஓகே, நம்ம இதை பெருசாக எதுவுமே சால்வ் பண்ண வேணாம். இதுக்கு ஒரு கண்டிஷன் இருக்குது. இந்த மாதிரி ஃபார்மேட் இருந்தது அப்படின்னா, sin theta cos theta இருந்து இன்டர்சேஞ்ச் வேல்யூஸ் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா, இந்த ரெண்டு வேல்யூஸை ஸ்கொயர் பண்ணாலும் sin theta cos theta வேல்யூஸை ஸ்கொயர் பண்ணாலும் நமக்கு சேம் வேல்யூ தான் வரும். இது ஒரு கண்டிஷன். ஓகே, x ஸ்கொயர் ப்ளஸ் y ஸ்கொயர் ஈக்குவல் டு a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயராக இருக்கும். அப்போ இதோட ஆன்சர் என்னது? a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் தான். ஓகே, இப்போ இதுக்கு நம்ம இன்னொரு மாடல் கொஷின் பார்க்கலாமா? இப்போது 3 cos theta ப்ளஸ் 7 sin theta இதோட வேல்யூ 3. அப்போது 7 sin theta மைனஸ் 3 cos theta இதோட வேல்யூ என்னவா இருக்கும்? நம்ம கண்டிஷன் படி 3 ஸ்கொயர் ப்ளஸ் 7 ஸ்கொயர், இது a, இது b, a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர். இந்த பக்கம் இருக்குது x, இது y. அப்போது x ஸ்கொயர் அப்படின்னா என்ன வரும்? 3 ஸ்கொயரா? அப்போ ரிமைனிங் என்ன வேல்யூ வந்து ரெண்டு ஈக்குவல் ஆகும்? இங்கே 3 ஸ்கொயர், இங்கே 3 ஸ்கொயர். இப்போ 7 ஸ்கொயர் வந்தால் ஆன்சர் ஈக்குவலாக இருக்கும். இப்போ 7 ஆன்சராக இருக்கும். ஆனால் இங்கே ஸ்கொயர் பண்ணுறனால ஆன்சர் ப்ளஸ்ஸாகவும் இருக்கலாம் மைனஸாகவும் இருக்கலாம். ஆன்சர் அப்போ ப்ளஸ் ஆர் மைனஸ் 7. ஓகேவா?